ஹாய். டைப்பிங்கில் இனிமேல் வந்து சீனியருக்குள்ள கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி ஜூனியருக்கு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். நடுவில் கொஞ்ச நாள் வந்து போட முடியலை. இனி மறுபடியும் சீனியருக்குள்ள கிளாஸஸ்லாம் பார்க்கலாம். இப்போது வந்து சீனியருக்கும் ஜூனியரை போல தான் 2 பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட் பேப்பர் வந்து ஸ்பீடு, செகண்ட் பேப்பரு ஸ்டேட்மெண்ட்டு, லெட்டர். இது 2ம் இப்போ இந்த புக்கில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம வந்து ஜூனியருக்கு வந்து சின்னதாக வந்து டைப் பண்ணியிருப்போம். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட் பேப்பர் ஸ்பீடு 100 மார்க்கு. இப்போ ஜூனியருக்கு என்ன பண்ணியிருப்போம், இதில் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இளநிலைன்னு இருக்குல்ல, இது வரைக்கும் தான் டைப் பண்ணுவோம். சீனியரை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாக இந்த பேஜ் இருக்குல்ல, இதில் உள்ள இந்த 3 பேராவுமே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த 3 பேராவையுமே வந்து டைப் பண்ணணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அதுவே ஆட்டோமேட்டிக்காக 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். இங்கிலீஷுக்கும் இதே போல் தான். இந்த ஜூனியர் வரைக்கும் வந்து இந்த 2 பேரா வந்து டைப் பண்ணியிருப்போம். இப்போ இன்னொரு பேராவும் சேர்த்து சீனியருக்குனால் இந்த 3 பேராவும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் 10 நிமிஷத்துக்குள்ளே. அவ்வளோதான். இனி செகண்ட் பேப்பர் வந்து லெட்டர், ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து 60 மார்க்கு. இதே லெட்டருக்கு பேலன்ஸ் இருக்குது அந்த 40. நம்ம ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டாக டைப் பண்ணிட்டோம்னாலே போதும், நம்ம வந்து பாஸ். 45 எடுத்தாலே பாஸு. அப்போ ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பாஸ். லெட்டரில் கூட நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணியிருந்தாலுமே 2 மார்க் 3 மார்க்கு குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்டேட்மெண்ட்டில் அப்படி இல்லை. கரெக்டாக நம்ம டைப் பண்ணிட்டோன்னா ஃபுல் மார்க்கும் போட்டுருவாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டேட்மெண்ட். பார்த்துக்கோங்க, எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, இது மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து ஒரு 2 லைன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அதையும் அடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து லெட்டர் வந்துட்டு ஜூனியருக்கு 3 லெட்டர் அடிப்போம். இது வந்து 7 லெட்டர் இருக்கும். அந்த 3 லெட்டரையும் சேர்த்து இதில் ஒரு 4 இருக்கும். மொத்தமாக 7. எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இதே போல் தான் தமிழுக்கும். இது ஸ்டேட்மெண்ட்டு. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி மேலே பாருங்கள், அந்த சப்டைட்டில் வந்து பிரிச்சுருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு லெட்டர், அதே போல் 7 லெட்டர் இருக்கும். நீ டெய்லி ஒவ்வொரு லெட்டர், ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். லெட்டரை விட ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தான் இருக்கும் டைப் பண்ணுறது. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோஸாக இனி போடுறேன். ஈஸி தான். அப்படியே ஜூனியருக்கு எப்படி நம்ம டைப் பண்ணோமோ அதே போல் தான். என்ன மேலே அந்த சப்டைட்டில் இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த காலம் பிரிக்கிறதுல கொஞ்சம் குழப்பம் வரும் எல்லாருக்கும். அவ்வளோதான், ஈஸி தான். ஓகே, தேங்க்யூ.